ಮಾತನಾಡಬೇಕೆಂದರೆ ನಾವು ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಲೇಬೇಕು. ಸ್ತೋತ್ರ பண்ணுவோமா? ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವಾ? அப்பா எனக்கு இந்த பூமியில எனக்கு யார் உதவி வேணாம் சுவாமி. ಅಪ್ಪ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಯಾರ ಸಹಾಯವೂ ಬೇಡ. நான் ஒரு வனாந்தரத்துக்கு வரேன் ஏசப்பா. ನಾನೊಂದು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. இந்த இடத்துல நீ உங்க சத்தம் எனக்கு கேட்கணும் ಈ ஏசப்பா. ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಶಬ್ದ ನನಗೆ ಕೇಳಿಸಬೇಕು ಸ್ವಾಮಿ. நீங்க எனக்கு ஃபேவரா மாறணும் சுவாமி. ನೀವು ನನಗೆ ಸಹಾಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களோட ஃபேவரா பேசுவேன்னு சொன்னீங்களே சுவாமி. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಹೃದಯಂಗಮವಾಗಿ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ வனாந்தர ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. பாதையில எங்களுக்கு உங்க சத்தம் கேட்கணும் ஏசப்பா. ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಶಬ್ದವು ನನಗೆ ಕೇಳಬೇಕು ஆமா, ಸ್ವಾಮಿ. இங்க வேற யார் உதவி எங்களுக்கு வேணாம் சுவாமி. ಬೇರೆ ಯಾರ ಸಹಾಯವೂ ನಮಗೆ ಬೇಡ ஆமா, ಕರ್ತನೇ. இந்த வனாந்தர பாதையில உங்களுடைய உதவி மட்டும் இருந்தா ಈ போதும். ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಹಾಯ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಕು ಸ್ವಾಮಿ. உங்களை நம்பி இந்த வனாந்தர பாதையில வந்திருக்கிறப்பா. ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಅರಣ್ಯ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ இந்த ಕರ್ತನೆ. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வனாந்தர பாதை. ಈ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅರಣ್ಯದ ಒಂದು ಮಾರ್ಗ. விசுவாசத்தோடு சோத்திரம் பண்ணுவோம். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. இதுல உதவி செய்கிறவர் தேவன் மட்டும்தான். ಸಹಾಯ ಮಾಡುವವರು ದೇವರು ಮಾತ್ರವೇ. சோத்திரம் பண்ணுவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா,